ஓ ஜனங்களே, தருமமானது பல பல இடையூறுகளோடு கூடிக்கொண்டிருக்கின்றதாகையால் சுருக்கமாய் சிறிது தருமம் சொல்லுகின்றேன். பிறருக்கு உதவி செய்வதற்கு ஒத்த புண்ணியமும் பிறரை வருத்துவதை ஒத்த பாவமும் இல்லை. மேலும் எது தனக்கு துன்பம் தருகிறதோ அது பிறருக்கு துன்பம் தரும் என்பதை உள்ளத்தில் கொள்ள வேண்டும் என்று தத்துவ விசாரம் போல் தனக்குத்தானே ஆனால் மற்றவருக்கும் கேட்கும் நிலையில் பேசிக்கொண்டிருந்தது. இதை கேட்ட முயல், கபிஞ்சலா, தர்மம் சொல்கின்றவன் ஆற்றங்கரையில் உட்கார்ந்திருக்கின்றான் பார், அவனிடம் கேட்போம் வா என்றது. குருவி யார் என்று பார்த்தது. பூனை, ஐயோ அது நமக்கு இயல்பான எதிரி ஆயிற்றே என்ற அச்சம் வந்தது அதற்கு. எனவே தூரத்திலேயே நின்று கொண்டு, ஓ தபோநிதியே, நீ அறமுணர்ந்தவன் ஆகையால் எங்கள் இருவருடைய வழக்கை கேட்டு தரும நூல்படி நியாயம் சொல்லி பொய் சொல்கின்றவனை கொல்ல வேண்டும் என்று முறையிட்டது. அதை கேட்டதும் பூனை சிவசிவா என்று காதை கையால் மூடிக்கொண்டு வாயால் பேச ஆரம்பித்தது. இப்படிப்பட்ட பேச்சை மறுபடியும் சொல்லாதீர்கள். நரகத்துக்கு காரணமாகிய இதை விட்டு நான் அறத்தை அனுசரித்து கொண்டிருக்கிறேன். மேலும் கொலை செய்யும் புலி முதலானவற்றை கொள்கிறவர்களும் நரகத்திற்கு போகின்றார்கள் என்று சாதுக்கள் சொல்லுகிறார்கள். ஆதலால் கொலை செய்வதால் நரகமே வரும். யாகத்திற்காக பசுவை கொள்கின்றவர்கள் வேதத்தில் உள்ள பொருளை அறியாதவர்கள். அந்த விஷயத்தில் 7 வருடம் நெல்லை கொண்டு வந்து ஓமம் பண்ண வேண்டும் என்று சாத்திரம் சொல்கின்றது. பசுக்களை கொன்றதும் மரங்களை வெட்டியும் ஓமம் பண்ண சொர்க்கம் கிடைப்பதனால் நரகத்துக்கு ஏன் போகின்றார்கள்? ஆதலால் இவையெல்லாம் வஞ்சகர்களுடைய காரியமாகையால் உங்களை சுத்தமாக்கினேன். உங்களுக்கு வழக்கு மாத்திரம் தீர்ப்பேன். நான் கிழவனானபடினால் எனக்கு தூரத்தில் இருந்தால் சொல் கேளாது. நீங்கள் அருகில் வந்து ஒருவருக்கொருவர் தனக்கு உள்ள வழக்கு விவகாரத்தை சொன்னால் கேட்டு இம்மைக்கும் மறுமைக்கு நன்மை பயக்கும் நடு நிலைமையாய் சொல்லுவேன். ஆசையினாலும் கோபத்தினாலும் அநியாய தீர்ப்பு சொல்லுகிறவன் நரகத்திற்கு போவான். ஆதலால் நீங்கள் காதின் அருகே வந்து உங்கள் வழக்கை கூறுங்கள் என்றது. மிக மேன்மையான சாதுவாகவும் தோற்கும் நிலையில் சொல்லியது. இந்த இனிப்பு வார்த்தைகளால் பறந்து போயிற்று அவைகளின் அச்சம். எனவே நம்பி கிட்டே சென்றன. வாருங்கள் கிட்டே, என் ஆசி முழுமையும் உங்களுக்கு உண்டு என்றது பூனை. மிக அருகே முயலும் குருவியும் சென்று பணியுடன் நின்றன. அடுத்த கணம் இரண்டும் சேர்த்து பிடிக்கப்பட்டு அறையப்பட்டு இரையாக தின்னுவும் பட்டன பூனையால்.